நம்முடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் குளம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீவராய ஆஞ்சநேய பெருமாள் கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்ரகோப்பந்தம் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயில் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயிலுடைய குளம் புஷ்கரணி அதுதான் தனி சிறப்பு. இது ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 136 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய குளம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, காஞ்சிபுரம் அதிலிருந்து வந்தவாசி போகிற வழியில் தூசிக்கு முன்னால் வலது பக்கத்தில் ஐயங்கார் குளம் அப்படின்னு போர்டே போட்டிருக்கோம். அதில் நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் இந்த கோயிலை நீங்கள் போய் சென்றடைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கோயில் வழிக்கு நீங்கள் போகும்போது பெரிய கோபுரம், கிட்டத்தட்ட 3 அடுக்கு ராஜகோபுரம். அந்த உள்ளே இருக்க கோயில்கள் தான் சன்னதிகள் தான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ராமர் லக்ஷ்மணருக்கு காட்டில் வசிக்கும் பொழுது சீதையை தேடிக்கொண்டிருந்த போது ராமருக்கு காலில் அடிபட்டு அந்த சமயத்தில் இந்த சஞ்சீவி மூலிகை தேவைப்படுது. ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட இது குறித்து பேசும்பொழுது இந்த சஞ்சீவ மூலிகையை சஞ்சீவ மலையிலிருந்து கொண்டு வரதுக்காக ராமர் புறப்பட்டு போய் அவர் அந்த மலையே பேர்த்து ஒரு பாகத்தை கொண்டு லக்ஷ்மணனுக்கு காயத்துக்கு சரிப்படுத்த கொண்டு வர்றார். அந்த வர வழியில் தன்னுடைய வழிநடுக ஒரு சில இடங்களில் இளைப்பாறுதலுக்காக அவர் அந்த மலையை கீழே வச்சுட்டு இளைப்பாரி ஒரு சில காரியங்கள் நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறதாக ஐதீகங்களும் உண்டு. அந்த வகையில் இந்த ஐயங்கார் குளத்தில் அவர் இந்த சஞ்சீவி மலையை தன்னுடைய இடது கையிலேருந்து வலது கைக்கு மாற்றி அப்போது கீழே கொஞ்சம் இளைப்பாரி அவர் அந்த மலையை அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது ராமாயண புராணத்தில். அந்த வகையில் இங்கே அந்த மலையை வச்சு இங்கே அவர் சென்றதாகவும், அதே போல் இங்கே இருக்கின்ற அந்த புஷ்கரணி, அந்த பெரிய புஷ்கரணி அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 136 ஏக்கர் உள்ள பெரிய புஷ்கரணி. ஒரு தோத்தாதிரி அவர் இந்த குளத்தை உருவாக்குறார். இது இந்த கோயிலுடைய விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சிறப்பு அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சி மாநகரத்திலிருந்து வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் இங்கே வருது ஐதீகம். இந்த கோயில் மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவிலிமேடு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், எல்லா கோயிலுக்கும் வர்றது ஒரு வழிமுறை அந்த வகையில். ஆனால் இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் ராமர் லக்ஷ்மணர் சீதை வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து காஞ்சிபுரத்துலேருந்து இந்த பௌர்ணமிக்கு, சித்ரா பௌர்ணமிக்கு ஒவ்வொரு வருஷமுமே இங்கே காட்சி கொடுக்கறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த புஷ்கரணியில் அந்த நிலாவுடைய வெளிச்சம் பட்டு அங்கிருந்து, இது கதை, இது சொல்லக்கூடிய ஆனால் பட் உண்மை கதை இது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலாவுடைய வெளிச்சம் ஒரு மாலை ஒரு 7-8 மணி நிலா வந்த பிறகு இருட்டு நேரத்தில் உள்ளிருந்து ஒரு விண்மீன், அதாவது வெள்ளி நிறத்தில் தோன்றி அனைவருக்கும் காட்சி கொடுப்பதாக ஒரு ஐதீகம். இதை தான் ராமர் சீதை மற்றும் பெருந்தேவி தாயாரும் பெருமாள் வரதராஜ பெருமாளும் காட்சியை பார்த்துட்டு போகிறது வழக்கம் அந்த காலத்தில். இன்றைக்கும் அது நடந்து கொண்டு வருகின்ற ஒரு விஷயம். அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு தனி பொக்கிஷமான, அற்புதமான, அதிசயமான ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற ஒரு காட்சி. அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த தினத்தன்று, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று, சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. ஏன்னா சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சத்தில் மேஷ வீட்டில் காட்சி கொடுப்பார். அவருக்கு எதிர்க்க நேரெதிர 7ஆம் வீட்டில் சந்திரன் தன்னுடைய முழு ஒளியுடன் காட்சி கொடுப்பார். அந்த தினத்தில் நம்ம போய்
இந்த பெரிய குளத்தில் நம்ம அந்த அந்த காட்சியை பார்க்குறோம் அப்படின்னா, நிலவுடைய ஒளி அந்த நீர் பிரதேசத்தில் பட்டு, அந்த குளத்தில் பட்டு அந்த விண்மீன் வெளில வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு கண்கொள்ளா காட்சி, அது ஒரு அதிசய காட்சி. இதில் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். பௌர்ணமி தினத்தன்று நீர் நிலைகளில் போய் நம்ம இருக்கின்ற பெருமாளாக இருக்கட்டும், முருகப்பெருமானாக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும், அவர்களை போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். இதுதான் வந்து இயற்கை நமக்கு கொடுக்கின்ற ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் அதுவும் இந்த ஐயங்கார் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய குளம், அந்த சித்ரா பௌர்ணமி நில வெளிச்சத்தில் அந்த ஒளி பட்டு வெளியே தோன்றுகின்ற அந்த விண்மீன், அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அந்த காலத்திலிருந்தே பெருமாளே வந்து இந்த காட்சியை பார்த்ததாகவும், அதே போல் ராமர் சீதையும் வந்து பார்த்ததாகவும், இன்றைக்கி வந்து அவங்கள புறப்பாடோடு கூட வந்து காட்சி கொடுப்பார்கள். இதுதான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமே உண்டு. இங்கே இருக்கிறவர் வந்து வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர், சஞ்சீவ மூலிகை லக்ஷ்மணனுக்காக கொண்டு வந்தவர். அதனாலேயே இந்த கோவிலுக்கு வந்து சஞ்சீவராய ஆஞ்சநேயர்னு பேர் வந்து பெற்றது. இந்த கோவிலுடைய தனி சிறப்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீராம நவமி அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வருகின்ற அந்த பௌர்ணமி தினத்தில் பெருந்தேவி தாயார், அதே போல் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி, அதே போல் ராமர் சீதை லக்ஷ்மணன் எழுந்தருளி இங்கே காட்சி கொடுப்பார். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் ஊரே கூடி நிற்கும். அதாவது காஞ்சிபுரம் அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களும் இந்த சேவையை பார்ப்பதற்காக அனைவரும் கூடி அங்கே வந்து பார்ப்பார்கள். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு விஷயம். இந்த கோயிலுக்கு மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே நீங்கள் எந்த ஜோதிடர்களாக இருக்கட்டும், இல்லை வாஸ்து நிபுணர்களாக இருக்கட்டும், அவளை போய் கேட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும், இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு நெருக்கடியில் இருக்கும் அப்படின்னா, அது யாராக இருந்தாலும் சரி, அது அவர் தொழில் நிமித்தமாக அவருடைய தொழில் வந்து பெரிய லெவலில் வளரல, இல்லை கடன் ஜாஸ்தியாகி போச்சு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கீங்க, அந்த ஒரு 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 டைட் ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னும்பொழுது நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது பௌர்ணமி வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அதுலேயும் பௌர்ணமியில் நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த முழு நிலவு படுகின்ற நீர்நிலைகள், அது கடலாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், எந்த நீர்நிலைகளாக இருக்கலாம், அந்த பௌர்ணமியோட ரிஃப்ளெக்ஷன் அது மேலே பட்டு நம்ம மேலே அதை நம்ம பார்க்குறோம், நம்ம கண்ணால் பார்க்குறோம், நம்ம மேலே படுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து வைத்த ஒரு சூட்சமம். இது என்ன அப்படின்னா, நிலவுக்கு தனியாக ஒளி கிடையாது, சூரியன்கிட்டேருந்து தான் அந்த ஒளியை வந்து அது பெற்று அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது வந்து 15 நாளைக்கு வந்து வளர்பிறை தேய்பிறையாக இருக்கும். அதுவும் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு தன்னுடைய ஃபுல் பவரோட வெளிச்சத்தோட சந்திரன் இருப்பார். அதுவும் பௌர்ணமியில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு நேர் எதிர சூரியன் அவர் முழு பலத்தோடு இருப்பார். அதுதான் அதனுடைய சூட்சமுமே. அந்த வகையில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் அந்த நாட்களில் வழிபடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அந்த வகையில் ஐயங்கார் குளம் ஆஞ்சநேயர், சஞ்சீவிராயா ஆஞ்சநேயர், தனி சிறப்பு பெற்ற ஆஞ்சநேயர், அனைவரும் சென்று அவருடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜிஎட் சனம் அண்டாள் பிச்சுக்கலிங்கன் சனம் சனம் சனம்.